ஸோ ஹலோ கைஸ், இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒருத்தவங்க கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல யாரோ விளையாடுறது பிடிச்சிருக்கும். அது மூலமாக உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ எனக்கு ஃபிட்னஸ் அப்படின்றது எப்போலேருந்துன்னா சின்ன வயசுலேருந்து, ஐ மீன் 9th 10th அந்த ஏஜில் அந்த கிளாஸ் படிக்கிறப்போ ஃபிட்னஸ் அப்படின்றதுக்குள்ளே ஆர்வம் வந்துச்சு. அது எப்படி சில்லியாக சொல்லணும்னா எப்படின்னா, நம்ம பசங்களுக்குள்ளே வந்து கேங்காக இருப்போம். அப்போது பசங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறையா வந்து சண்டை வர்றப்போ அப்போது வந்து எல்லாருமே வந்து பைசப்ஸை காமிச்சிட்டு நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளேயே வந்து ஆர்கியூமெண்ட் வரும். நல்லா நினப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் அந்த ஃபிட்னஸ் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ தான் போயிட்டு எங்கள் ஊரில் எங்கள் பெரிய பசங்கள்லாம் சேர்ந்து டபுள் பார் அப்படின்ற ஒரு விஷயம். டபுள் பார்னால் 2 கம்பி புல்லப்ஸ் மாதிரி எடுக்கிறது மாதிரி 2 கம்பி இருக்கும். அது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போயுமே அது நிறையா ஊரில் இருக்குது. அந்த மாதிரி டைமில் டபுள் பார் போயிட்டு அடிக்கிறது, சும்மா பசங்க எல்லோரும் பைசா கலெக்ட் பண்ணி டம்பிள்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி எல்லாருமே பிளான் பண்ணுவோம். முதல் நாள் நைட்டே உட்காந்து பிளான் பண்ணுவோம். இந்த மாதிரி காலையில் 5 மணிக்கு எல்லோரும் வந்துடுங்க, நம்ம காலையில் வந்து ஜாக்கிங் போகலாம். அப்போ வந்து எங்களுக்கு ஜாக்கிங் அப்படின்றது சும்மா நார்மலாக ஒரு ஸ்ட்ரெச் பண்ண மாட்டோம், ஒரு வார்ம் அப் எதுவுமே கிடையாது. சும்மா எடுத்தோடனே 5:30 மணிக்கு எழுந்திரிச்சோடனே ஜாக் பண்ணிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஜாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வார்ம் அப்பெல்லாம் பண்ணுறது கிடையாது, அப்படியே போயிடுவோம். ஸோ அது மூலமாக வந்தது தான் அந்த ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருந்ததுனால இது ரொம்பவே செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் ஜிம்மு எடுத்த என்னோடய மேஜரே வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான். அப்படின்றப்போ மெயினே வந்து எங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் தான், அந்த ஓரியன்டான ஒர்க் அவுட், அந்த ட்ரில்ஸ் அது தான் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு ஃபிட்னஸ் அப்படின்றது ஒன்று மைண்டுக்குள்ளே போய் உட்காந்துச்சு. அது நம்மளால் இனிமேல் அது விடவும் முடியாது, நம்மளை விட்டு அது போகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யங்ஸ்டர் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்த்தியாக வச்சுருக்கும். தேவையில்லாமல் கண்ட ஃபுட்டு நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம், ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. சாப்பிட்லாம், பட் கம்மியாக சாப்பிடுங்க. அது அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே அசால்ட்டாக விட உங்களோட அந்த மசிலில் போயிட்டு அந்த ஃபேட் சேர தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொழுப்பெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்முக்கு போகிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுறது. ஸோ முடிஞ்ச அளவு ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபுட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்களோட வேலை, நீங்கள் பார்க்குற வேலையும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மாதிரி ஆக்டிவான ஒரு வேலை பார்க்குறீங்க, இல்லை ஃபிசிக்கலாக ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுன்றது உங்களோட வேர்வை மூலமாக வெளில போயிடும். பட் நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, சேர்லேயே உட்காந்து வேலை பார்க்குறீங்க, இந்த சிஸ்டம் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபேட்டு ஃபுல்லாகவே வந்து எங்கே போகும் அப்படின்னா ஒபிசிட்டி ஆகும் கீழே. ஐ மீன் வயிற்றுக்கு போயிடும். எல்லா ஃபுட்டும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல உட்கார ஃபுல்லாக போயிட்டு கலந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து தொப்பை விழுறது. ஸோ அதை ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு செரிமானம் ஆகிடும். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு அந்த கலோரிஸாக போயிட்டு உங்கள் உடம்புல சேர்ந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபுட் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது சேராது உங்களுக்கு உடம்புல கொழுப்பு ஏறாது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.